12 மாச காலத்துக்குள்ள இந்த விவசாய வேளாண் சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும், மொபைல் நெட்வொர்க் தொலைத்தொடர்பத்தோட ஜியோ நெட்வொர்க் மட்டும்தான் இப்ப இயங்கும், மற்ற எந்த நெட்வொர்க்கும் இயங்காது. ஏன்னா இதை மோனோபோலி ஆர்கனைசேஷனா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அம்பானி மட்டும்தான் ஓனர். இப்ப அடுத்ததா விவசாயத்துறையை வாங்கிட்டாங்க. இதுக்கு பாதி இந்தியா அம்பானிக்கும் பாதி இந்தியா அதானிக்கும் போயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இப்ப மூணாவதா ஒரு துறை இருக்கு, பெட்ரோலிய துறை. இதை எந்த நேரத்திலையும் வாங்கலாம். இப்ப பெட்ரோல் 100 ரூபாய் இருக்கிற பெட்ரோல் 500 ரூபாய்க்கு விற்பான், 1000 ரூபாய்க்கு விற்பான், 1500 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னு கேட்க முடியாது. சொல்லுவான் பெட்ரோல் வந்து தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க, நான் பட்டா போட்டு வாங்கிட்டேன்னு சொல்லுவான். நீங்க போய் கேட்க முடியாது. அதுக்கு இந்த தேர்தல் வந்து உங்களோட வாழ்வாதாரத்தையும் தமிழின உரிமைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல். 5க்கும் 10க்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற தேர்தல் இல்ல, வாழ்வா சாவாங்கிற தேர்தல். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஓட்டு போடணும் ஒவ்வொருத்தரும். அதனாலதான் சொல்றோம்.